நேர்களே, வாஸ்து ப்ரோக்ராமில் வெறும் வடகிழக்கு, ஈசானியம், தென்கிழக்கு சொல்லிலே போய் கற்றுக் கொடுத்துடலாமா? இப்போ எல்லாருக்கும் தெரியுது ஈசானிய அக்னியம். ஆனால் இதில் முக்கியமான சில அம்சங்களை எல்லோரும் புரிஞ்சு கொள்ள வேண்டும். இதில் ஒரு விசேஷமான கேள்வி நம்ம ப்ரொடியூசர் ஐயா கேட்டிருக்காரு. என்னென்னா, வீட்டில் சோம்பேறித்தனமாக தரதலை போல் நல்ல படித்த மகன் எந்த வேலைக்கும் போகாமல் வீட்டில் டிவி பார்க்குறது, ஃபோனு விளையாடுறது, தூங்குறது, அதுலேயும் சில கேள்வியில் ஜூது விளையாடி, ஆன்லைன் ரம்மி கேமு அது இதுன்னு விளையாடி நஷ்டத்தை கொடுத்து அப்பா அம்மாவுக்கு பெரிய கஷ்டத்தை உருவாக்கின மகன்கள், இவர்களை எப்படி சரி செய்வது? இது ஏன் உருவாகிறது? பாருங்க, முக்கியமான விஷயம் சோம்பேறித்தனம், இதை தரதலையாக சொல்லலாம், லேசினஸ் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு எல்லாத்துக்கும் முக்கியமான காரணமே அவங்க வீட்டில் இருக்கிற ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லும் பொழுது, சில பேர் மார்க்கெட் போகும்போது அங்கே ஷூஸை வாங்குவாங்க, பழைய ஷூஸை அவங்க பாலிஷ் பண்ணி அப்படியே வச்சுருப்பாங்க. எங்கேயாவது கோயிலில் திருடினது, ஏதாவது திருடி எடுத்து அந்த வச்சது. இவங்க என்ன செய்வாங்க, ஆனால் கொஞ்சம் வசதி இருக்கிறவன் ஒரு 50 ஜதை 100 ஜதை ஷூஸை வாங்கி வச்சுட்டு வீட்டில் ஸ்டோர் பண்ணுவாங்க. எங்கே ஸ்டோர் பண்ணுறாங்க அதுதான் பாருங்கள் முக்கியமான விஷயம். நீங்கள் உங்கள் வீட்லேயோ என் வீட்லேயோ வடக்கு திசையில், வடக்குலேருந்து வடக்கு மத்தியத்துலேருந்து வடகிழக்கு வரைக்கும் தோல் பொருள்கள், செருப்புகள், டெட் எலக்ட்ரானிக், என்கிட்ட பழைய ஃபோன்லேருந்து புது ஃபோன் இருக்குது, பழைய ரேடியோலேருந்து புது ரேடியோ இருக்குது, செருப்பு 100 ஜதை இருக்குது, ஆனால் போட மாட்டாங்க, தூசி இருக்குது. எங்கே நார்த்லேருந்து நார்த் ஈஸ்ட் வரைக்கும், வடக்குலேருந்து வடகிழக்கு வரைக்கும். இதே கிராம வீடாக இருந்ததுன்னா, ஒரு நடு மையத்தில் ஒரு வீடு, வடக்கு பக்கம் நீங்கள் வெட்டி வச்ச மரங்கள், பழைய பொருள்கள், ஸ்டோரேஜ் இருந்தால் இவர்கள் வீட்டில் இவர்களுடைய மகன்கள் எந்த வேலையும் செய்யாமல் சோம்பேறியாக வீட்டில் இருப்பார்கள். ஐயா, இதை எப்படி சரி செய்யுது? அதுக்கு தான் உதாரணம் ஒன்று சொல்கிறேன். நான் ஒரு வீடை பார்த்தேன் சவுகார்பேட்டில், இருளப்பன் தெருவில். அங்கே கோடீஸ்வரன் அப்பாவுடைய மகன்கள் அப்படின்னு சொல்லுவேன், 3-4 பேர் வீட்டில் தூங்குறது, சினிமாவுக்கு போகிறது, அந்த காலத்தில் ஃபஸ்ட்டு ஷோ சினிமா பார்க்குறது, எந்த வேலையும் செய்யாமல் கோடிக்கணக்கில் இருக்கிற சொத்தை இறக்கினே வந்தாங்க, விற்று. இதுக்கு என்ன காரணம்? அவங்க வீட்டில் நார்த் ஈஸ்டில் வடகிழக்கில் ஒரு பெரிய ஸ்டோரேஜ், எல்லா பழைய பொருள்கள் அதில் இருக்குது. எல்லாம் பழைய பொருள், பாயிலேருந்து பெட்டிலேருந்து எல்லா விதமான பழைய பொருள்கள் அங்கே ஸ்டோரில் இருக்குது. எலிகள் ஓடினே இருக்குது. எப்படி சரி செஞ்சேன்? ஃபஸ்ட்டு போய் அந்த அம்மா கிட்ட சொன்னேன், அம்மா, உங்கள் மகன்கள் நல்லா ஆகணும், உஷாராக இருக்கணும், பணக்காரனாக வரணும், இந்த வீட்டில் உட்காந்து தூங்கின்னு உங்கள்கிட்ட இந்த நகையை வாங்கி விற்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் இந்த ஸ்டோரேஜை ஃபஸ்ட்டு மாற்றிடுங்க, எடுத்துடுங்க அப்படின்னு. அப்படியா? ஆமான்னாங்க. இவ்வளோ சாமான்? ஆமாம், பின்னால் இருக்கிற ரூமில், மேற்கில் ஒரு ரூம் இருக்குது மத்திய பகுதியில், அதில் மாற்றுங்கன்னு சொன்னேன். 1 வாரம் ஆயிடுச்சு அவங்களுக்கு மாற்றுறதுக்கு. 1 வாரத்தில் மாற்றி விட்டாங்க.
அந்த ஒரு 6 மாதத்துலேயே வேலைக்கு போகிறது ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா நிம்மதியாக இருக்காங்க, சந்தோஷமாக இருக்காங்க. பாருங்கள், இது ஒரு வீடுன்னு கிடையாது, நான் கிராம வீடுன்னு சொல்லியிருக்கேன். ஸ்டோரேஜ் இன் நார்த் இருந்ததுன்னா அந்த வீட்டில் சுப காரியமே நடக்காது. பசங்க தூங்கி கொண்டே இருப்பார்கள். அதுக்கப்புறம் 2வது பார்ட், உங்கள் வீட்டுடைய டாப் டெரஸ் மேல் மாடியில் பழைய பொருள்கள், கட்டைகள், இரும்பு சாமான்கள் இருந்ததுன்னா அது ராகுவை ஆக்டிவேட் பண்ணிடும். ராகு ஆக்டிவேட் ஆகிவிட்டால் அந்த வீட்டில் சுபகாரியம் கிட்டேயே வராது, நோய் நொடிகள் கிட்ட வரும், அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். பசங்க அதே தான் சொன்னேன், ஜூதாடியாக சோம்பேறியாக இருப்பார்கள். அதனால் மேல் மாடியில் டாப் டெரஸில் இருக்கிற சகல பழைய மழையில் ஈரமான கட்டைகள், பழைய சாமான்கள், இரும்புகள் எல்லாமே நீக்கிடணும். வீட்டின் வடக்கு திசையே சுத்தமாக வைக்க வேண்டும். அங்கு ஸ்டோரேஜ் இருக்கக்கூடாது. இதுக்கப்புறம் 3வது பாயிண்ட்டு, வீட்டின் மேற்கு திசையும் தெற்கு திசையும் சேரும் இடம், சவுத்தும் வெஸ்ட்டும் சேரும் இடத்தில் தண்ணீர் இருக்கக்கூடாது. அந்த பூமி கிழக்கு பூமியிலேருந்து லோவாக இருக்கக்கூடாது. கிழக்குலேருந்து லோவாக இருக்கக்கூடாது, கீழே தாழ்ந்து இருக்கக்கூடாது. கிழக்கு ஹைட்டாக இருந்து தெற்கும் இந்த தென்மேற்கும் சவுத் வெஸ்ட் டவுனாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருந்தால் அந்த வீட்டில் அவர்கள் எல்லோரும் சோம்பேறியாக இருப்பார்கள், சொத்தை உழைச்சி விடுவார்கள். அவங்க கஷ்டப்பட்டு வாழணும் அப்படின்னு மனமே இருக்காது. நான் கோடீஸ்வரன், நான் இதை செஞ்சிடலாம், நான் சம்பாரிச்சிடலாம், எனக்கு கோடி கணக்கில் தான் சொத்து வரணும் அப்படின்னு நினச்சி கொண்டே இருப்பார்கள். அதனால் முக்கியமான சப்ஜெக்டை திரும்பி சொல்கிறேன், எழுதி கொள்ளுங்கள். வீட்டின் நார்த் டு ஈஸ்ட் பழைய பொருள் ஸ்டோரேஜ் இருக்கக்கூடாது, செருப்புகளுடைய ஸ்டோரேஜ் இருக்கக்கூடாது, டெட் எலக்ட்ரானிக்ஸ் இருக்கக்கூடாது. மேல் மாடியில் பழைய பொருள்கள், அதை மழையில் ஈரமான கட்டைகள் இருக்கக்கூடாது, தென்மேற்கு தாழ்ந்து இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக, இதெல்லாம் இல்லாமல் இருக்க வேண்டும், எடுத்துடணும், நீக்கிடணும். அப்பொழுது நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம்.